எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், விநாசம் எப்போது நடக்கும் தெரியுமா? என் பார்வை. பாருங்களேன், ராஜயோகத்துல பரமாத்மா விநாசம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப எனக்கும் சில சிந்தனைகள் தோணுது. இந்த காரணங்கள் நடந்தா கூட விநாசம் அப்ப நடந்துரும் அப்படின்னு ஒரு தோணுது. ஸோ பரமாத்மா என்ன ராஜயோகத்தில் சொல்றாரு, அப்புறம் எனக்கு வந்த சிந்தனைகள் என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். பரமாத்மா சொல்றாரு, ஒரு கல்பம்ன்றது 5000 வருஷம். அது 4 யுகங்களை கொண்டது. சத்தியுகம், திரேதா, துவாபர, கலியுகம்னு இருக்கு. இது பாதி சுகம் பாதி துக்கம்னு பிரிக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம கலியுகத்தினுடைய உச்சகட்டத்தில் இருக்கும். அதனால பரமாத்மாவை நேரடியாக இந்த 5000 வருஷ கதையெல்லாம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. நம்மலாம் ஒரு உயிர், பூர்வத்தின் மத்தியிலேருந்து அவங்கவுங்களுக்கு கிடைச்ச உடலை இயக்கிட்டு இருக்கோம். உயிர்ன்ற பார்வையில் பார்த்தீங்கன்னா 800 கோடி பேருமே சகோதர சகோதரர்கள். ஆண் பெண்ணுன்னு பார்த்தோம்னா சகோதர சகோதரிகள். இந்த ஆத்மாவுக்கு ஒரு தந்தை இருக்கிறார், அவர் பரமாத்மான்னு சொல்றோம். அவரோட இயற்பெயர் சிவன், உலகம் வர அல்லா ஜெகோவா காடுன்னு சொல்லுது. இதெல்லாம் இவர் சொல்லி தான் நமக்கு தெரியும். அவர் சங்கமம் கலியுகத்தில் கடைசியில் இருக்க ஒரு 100 வருஷத்தை சங்கமம் சொல்கிறோம். 1936 to 2036. இந்த 100 வருஷம் எதுக்கு அவர் பயன்படுத்திக்கிறாருன்னா, சத்தியுகம் திரேதாயுகத்தில் வர வேண்டிய 33 கோடி பேரை தயார் பண்ணுறதுக்காக அவர் வச்சிருக்கிறார். யார் இந்த நாலேஜுக்குள்ளே வருவாங்கன்னா, 63 ஜென்மமாக பக்தி செய்தவர்கள் வருவார்கள். இதெல்லாம் பரமாத்மா சொன்னது. அப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காரு. அது பெரும் மன்மனா பவ. தன்னை ஆத்மாவென உணர்ந்து ஆத்மாவின் தந்தையை அன்பா நினைவு செய்யும் போது நம்ம 63 ஜென்மமாக துவாபர கலியுக காலங்களில், துவாபரத்தில் 21 பேர் எடுக்கிறோம், கலியில 42 பேர் எடுக்கிறோம். இப்படி 63 ஜென்மமா நம்ம செய்த பாவத்தை நினைவுனால எரிச்சிடும். ஓகே, இப்போ சத்தியுகத்தில் முதல் நாள் வரவங்க 9 லட்சம் பேர். அவங்களுக்கு 16 கலை இருக்கும். திரேதாயுகத்தினோட கடைசி பேர் வரவங்களுக்கு 12 கலை இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து 33 கோடி பேர் ரெடி ஆயிட்டாங்கன்னா இங்கே விநாசம் நடக்கும். பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு அதாவது பிராக்டிஸ் பண்றவங்க தயாராகிட்டாங்கன்னா நமக்கு ஒரு எண்ணம் வரும். எல்லாருக்குமே கலெக்டிவ் ஒரு எண்ணம் வரும். என்னன்னா, இந்த பூமியில வாழ முடியாது, கலிகாலத்தில் வாழ முடியாது, நமக்குன்னு ஒரு இடம் வேணும், நமக்குன்னு ஒரு சொர்க்கம் வேணும். அதாவது நம்ம புரிஞ்சுக்கணும், பக்தியில் என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம வாழுது பூமி, நல்லது பண்ணால் சொர்க்கம்னு வேற எங்கேயோ அனுப்பிச்சு வச்சிருவாங்க கடவுள், பாவம் பண்ண நரகம்னு வேற எங்கேயோ அனுப்பிச்சு வச்சிருவாங்க அப்படின்னு நம்ம பக்தியில் புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் ராஜயோகம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, இந்த பூமி தான் ஒரு காலத்தில் சொர்க்கமாகவும் ஒரு காலத்தில் நரகமாகவும் இருக்கு. சத்தியுகம் திரேதாயுகம் இந்த பூமியில சொர்க்கம், துவாபர கலியுகம் இந்த பூமியில நரகம். இப்ப கலியுகன்றதுனால இது உச்சகட்ட நரகம். ஓகே, அப்ப நரகத்துல இருந்துகிட்டு நம்மள இங்க சொர்க்கம் மாதிரி வாழ முடியாதுன்றதுனால நம்ம அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை உருவாக்குவோம். நமக்கு சத்தியகம் தேவை அப்படின்னு. அந்த நேரத்துல ஏன்னா நம்மளும் தயாராயிட்டோம் இல்லையா, அப்போ வேர்ல்டு வார் 3 வரும். அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் வரும். இவங்க கூட ஒரு 10 பேர், அவங்க கூட ஒரு 10 பேர் சேர்ந்து டமல் டிமில் ஆச்சு எல்லா கண்டங்களும் தண்ணிக்குள்ள கொண்டு போயிடுவாங்க. அப்படி மனித இனத்தில் 99.999% மக்கள் சரீரம் விட்டுருவாங்க. ஆனால் டெல்லியில் மட்டும் ஒரு 10 to 20 லட்சம் பேர் இருப்பாங்க. அங்கிருந்து சத்தியுகத்தினோட ஸ்தாபனை நடக்கும். அப்படி ஸ்ரீகிருஷ்ணர் 2-3 மாதத்துக்கு அப்புறம் பிறப்பார். அதுலேருந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் ராதி அவங்க பிறப்பாங்க. அப்புறம் 9 லட்சம் பேர் இருப்பாங்க சத்தியுகத்தில். முதல் நாளில் இவருக்கு திருமணம் நடக்கிற நாள், அந்த திருமணம் நடக்கிற நாள் தான் சத்தியுகத்தில் முதல் நாள். அப்படியே சத்தியுகம் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். சத்தியுகம் வரும், திரேதா வரும், துவாபர கலியுகம்னு இந்த டைம் வந்துடும். இப்படியே கல்பம் சுற்றி போயிட்டே இருக்கும். ஓகே, இது பரமாத்மா ராஜயோகத்தில் விநாசம் எப்போ நடக்கும் அப்படின்னு அவர் சொன்ன ஒரு விஷயம். சொல்றதே இறைவன்றதுனால இது 100க்கு 100 கரெக்ட். ஓகே, இதில் போய் நம்ம ரிசர்ச் பண்ணி இது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்ன்றதெல்லாம் கான்ட்ரவர்சியெல்லாம் கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, இறைவன் சொன்னார். இந்த நாடகத்தினுடைய கிரியேட்டர், ப்ரொடியூசர், டைரக்டர், முக்கியமான ஆக்டர் அவர் தான். ஓகே, இப்போ நான் சொல்ல எனக்கு டச்சான பாயிண்ட் நான் சொல்றேன். ஓகேவா, இதுவும் சேர்ந்து இருந்தாதான் அது நடக்கும் அப்படின்றதான் என்னோட தாழ்மையான புரிதல். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 33 கோடி பேர், அதாவது சத்தியுகம் திரேதாயுகம் போகக்கூடிய தேவதைகளை பற்றி மட்டும்தான் பேசியிருக்கோம். இன்னைக்கு பூமியில் 800 கோடி பேர் இருக்கும். கரெக்டா? இப்போ நான் பார்க்கக்கூடிய மக்கள் சாதாரண மக்கள். சாதாரண மக்கள் நான் சொல்றது யாருன்னா, இந்த ராஜயோகம் பிராக்டிஸ் பண்ணாதவங்க. அவங்கள சும்மாவே பேச்சு கொடுக்கும்போது வரக்கூடிய ஃபீட்பேக் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10ல் 2 பேராவது இப்படி சொல்லிடுறாங்க. என்னென்ன, இப்போவே ஒழுங்கா அழிச்சா நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது
அவ்வளோ கொடுமையாக இருக்குது கலிகாலம், வாழவே பிடிக்கல அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறாங்க? 10ல் 2 பேராவது சொல்கிறாங்க. நான் காது கொடுத்து கேட்குறேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, எப்படி பாபா சொல்கிறாரு, நீங்கள் 33 கோடி பேர் ரெடி ஆகிட்டீங்கன்னா 16 கல்லை அடைய வேண்டிய அடிச்சிட்டீங்க, 12 கல்லை அடைய வேண்டிய அடிச்சிட்டீங்க, சிஸ்டம் சத்தியகம் தெரியாத வர வேண்டிய ரெடி ஆகிட்டாங்கன்னா வினாசம் எங்கே ஸ்டார்ட் ஆகிடும் அவர் எப்படி சொல்கிறாரோ, எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த 10ல் 2 பேர் இப்போ சொல்கிறாங்கல்ல வினாசம் ஆனால் நல்லா இருக்கும்னு, காலப்போக்கில் அது எப்படி ஆகிடும்னா 10ல் ஒரு 8லேருந்து 9 பேராவது சொல்லுவாங்க வினாசம் ஆனால் நல்லது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த நிலை வரும்போது எண்ணம் போல் வாழ்வு. நம்மளும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணுறோம், கலிகாலத்தில் வாழ முடியாது, நரகத்தில் வாழ முடியாதுன்னு. அப்போ வினாசம் ஆகுது. அதே மாதிரி உலக ஜனத்தொகையும் அது சொல்லும். இப்போ நான் பார்க்குற ஒவ்வொரு கிறிஸ்துவரும் நண்பர்கள் இருக்காங்களே, அவங்களோட பேசும்போது ஜட்ஜ்மெண்ட் டே இஸ் கம்மிங், ஜட்ஜ்மெண்ட் டே இஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் சொல்லுவாங்க அதுக்கான எல்லா அறிகுறியும் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது நம்ம கண்கூட பார்க்குறோம். ஸோ நான் சொல்ல வந்து இதுதான் என்னோட தனிப்பட்ட கருத்து. ஓகே, இந்த வானிலை எங்கேயும் பரமாத்மா சொல்லலை. அதாவது லௌகிக ஆத்மாக்கள் வந்து 10 பேரும் எனக்கு வேணான்னு சொல்லுவாங்க, அப்போ வினாசம் ஆகும்னு எங்கேயும் அவர் சொல்லலை. நான் 15 வருஷமாக வாணி படிக்கிறேன், சொன்னதில்லை. எனக்கு அப்படி தோணுது. இந்த நிலைமையை பார்த்து தான் இது போயிட்டுருக்கு அப்படின்னு தோணுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி வந்து வெளிநாட்டில் இருக்காங்க. ஓகே, அவங்க வந்து ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அவங்களே என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து இலங்கையிலேருந்து அகதியாக அந்த நாட்டுக்குள்ளே போனவங்க அங்கே இருக்கிற ஒருத்தரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அப்படி தான் அந்த ஊரில் வாழ முடியும் அவங்களால. ஒரு வீட்டில் வாடகைக்கு தங்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த வீட்டு ஓனர் வந்து அது காலி பண்ணுங்கன்றாங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, வேறு வீடு கிடைக்கும், ஆனால் இவங்க இப்போ கட்டிட்டு இருந்த வாடகையோட 2 மடங்கு எக்ஸ்ட்ரா கட்டணும். அது அவங்களால முடியாது இப்போ இருக்க கண்டிஷனுக்கு. அதே வீடு கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும் வினாசம் முடிகிற வரைக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் வீட்டு ஓனர் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ போர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா இந்த பிரச்சனைகளுக்கும் வரமாட்டாங்க, காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம் வரமாட்டாங்க. இதுக்காகவாவது போர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ நான் சொன்னேன், இது நல்ல சிந்தனை கிடையாது. ஒரு ராஜயோகி வந்து இப்படியெல்லாம், அதாவது போர்னால முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கறது வந்து புத்தாலித்தனம் கிடையாது. ராஜயோகி என்ன பண்ணும், நினைப்படி 100க்கு 100 பாஸ் ஆகி நமக்கு அது வேணான்னு சொல்கிற அந்த தாட்டை கிரியேட் பண்ணுவோம், உலக போர் நடக்கணும். அதுதான் கரெக்டான மெத்தடு. தவிர இன்னைக்கு வரைக்கும் இப்படி ஒரு பேச்சு நான் கேட்குறேன். அதாவது பிகேஎஸ் இப்படி சொல்கிறாங்க, அங்கங்கே நியூஸ் கேட்குறோம். அதாவது இங்கே ரஷ்யா யுக்ரைன் அடிச்சுக்கிறாங்க, இங்கே இஸ்ரேல் ஹமாஸு, இஸ்ரேல் ஹெஸ்புல்லால, இப்படி இஸ்ரேல் ஒவ்வொரு 7 கண்ட்ரி சுற்றி சண்டை போட்டுன்னு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா இன்றைக்கும் நாளைக்கும் எல்லாம் முடிஞ்சிடும்ன்ற மாதிரி நினைக்கிறோம்ல. ஆனால் பார்த்தீங்கன்னா புஷ்ஷுன்னு போயிடுது, எல்லா பிரச்சனையும் நார்மலான மாதிரி ஆயிடுது. இது வினாசம் மாதிரி ஒரு பில்டப் கிரியேட் ஆகுது. ஆனால் பில்டப் டக்குன்னு இது வந்து 36 வரைக்கும் இப்படி தான் ஓடிட்டுருக்கும். எல்லா இடத்துலையும் ரிஹர்சல் தான் நடக்குது. பரமாத்மா சொல்கிறார். இப்போ பாருங்களா, மழை பெய்யுது பயங்கரமாக இருக்குன்னா ஒரு பயப்படுத்திட்டு போயிடும். பெருசாக வினாசம் இருக்கா அப்படின்னா இருக்காது. அது உயிர் சேதம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மழை நடந்ததுன்னா ஒரு 4 பேர் 5 பேர் இறந்துருப்பாங்க. அதாவது மழையின் காரணமாக. பல்காக அடிச்சுட்டு போகிறதெல்லாம் இப்போ நடக்காது, அது போக போக நடக்கும். ஆனால் அதுக்கான எல்லா அறிகுறியும் இப்போ தெரியுது. எல்லாத்துலேயும் அப்படி தான். சுனாமி வரும்னு, சுனாமி தண்ணியெல்லாம் வந்து போயிடும், உயிர் சேதம் இருக்குமானே இருக்காது. இதெல்லாம் கடைசியில் ஆகிடும். தண்ணி வரதெல்லாம் உயிர் சேதம்லாம் நடக்கும், அது கடைசியில் நடக்கும். சரியா? அப்போ எனக்கு டச்சான பாயிண்ட் என்னன்னா, இன்னைக்கே 10ல் 2 பேர், நான் சொல்கிறது பக்தி பண்ணுறவங்க, அதாவது ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணாதவங்க உலகம் அழிஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. இந்த எண்ணம் சாதாரண மக்களுக்கே 10ல் 8லேருந்து 9 பேருக்கு வந்து இந்த மாதிரி எண்ணம் வந்துடும். அதாவது நமக்கு ராஜயோகிகளுக்கு வந்து வினாசம் ஆகட்டும் நம்ம நினைக்கிற மாதிரி இந்த 800 கோடி மக்கள் அன்னைக்கு வந்து 900 கோடி இருப்பாங்க 2036 போல. அவங்களுக்கு ஒரு 8லேருந்து 9 பேருக்கு இந்த தாட்டு வரும்போது முழு உலகத்தில் இருக்கவங்களும் கிட்டத்தட்ட இதே தான் சிந்திச்சுட்டு இருக்காங்க. அதாவது போதுண்டா சாமி முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் எல்லாருக்கும் உள்ள வரும்போது உண்மையான வினாசம் வரும் அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து. இது என்னோட கருத்து தான். ஓகே, வானிலை எங்கேயும் பரமாத்மா அந்த 800 கோடி பேருக்கு என்ன தாட்டு வருது, 900 கோடிக்கு என்ன தாட்டு வருதுன்னு பற்றி எங்கேயுமே அவர் பேசினது இல்லை. எனக்கு அப்படி படுது, உங்களுக்கு அப்படி தோணுதா அப்படின்னு சொல்லுங்க. இப்போ ராஜயோகிகள் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, புட்டின் போர் ஸ்டார்ட் பண்ணிட்டு முடிச்சிட்டோம், ட்ரம்ப் ஆரம்பிச்சு முடிக்கட்டும், இப்படி ராஜயோகிகள் சிந்திக்கக்கூடாது. ராஜயோகிகள் சிந்திக்க வேண்டியது என்னன்னா, நான் வந்து கர்மாத்தி தாகணும், 100க்கு 100 பாஸ் ஆகணும், 63 ஜென்மமாக பண்ண எல்லா பாவத்தையும் எரிச்சிடணும், இதுக்கு நான் என்ன பண்ணணும், மன்மனா பவன் உட்காந்துடணும், சேவை நிறைய பண்ணணும், இப்படி யோசிக்கணும். 100க்கு 100 பாஸ் ஆகி கர்மாத்தி தாய் போகிறதுக்கு முயற்சி பண்ணுமே தவிர, நீங்களும் பொதுமக்கள் மாதிரி புட்டினையோ ட்ரம்ப்பையோ நம்பின்னு இருக்கக்கூடாது உலகத்தை விநாசம் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக அவங்களே யாருக்கு காத்துட்டு இருக்காங்கன்னா, நம்ம
சத்தியகுத்தி தெரியாதவங்க ரெடி ஆகிறதுக்கு தான் காத்துட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு தெரியவும் தெரியாது. ஆனால் உலகமே ட்ராமாவே அப்படி தான் டிசைன் செய்யப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் நான் சொன்ன கருத்துக்கு உடன்படுறீங்களா? இதுவும் நடக்கலாம், இவ்வளோ பேர் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை வெறும் பாபா சொன்ன காரணங்கள் இருந்தால் போதும் நடந்துரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன தோணுதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நேற்று உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், அதாவது வாணி ஜிஸ்ட்னு ஒரு சேவை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ ஏற்கனவே ஒரே ஒரு சகோதரி வந்து இங்கிலீஷ், ஹிந்தி, கன்னடாவில் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு 6 லாங்குவேஜாக பண்ணியிருக்காங்க. 6 வருஷமாக பண்ணியிருக்காங்க. 6 வருஷமாக பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லா லாங்குவேஜும் அதை டூப்ளிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போவே நம்ம வந்து என்ன பண்ணோம், தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு அதுக்கு ஒரு டீம் செட் பண்ணிட்டோம். வாட்ஸ்அப் குரூப்பும் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்லோவாக அந்த ஒர்க் ஆரம்பிப்போம். அப்புறம் வந்து நம்ம வெப்சைட்டில் வந்து இதெல்லாம் ஆட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது மாதிரி வேறு வேறு லாங்குவேஜில் யாருக்கெல்லாம் பண்ண முடியுமோ அவங்கெல்லாம் முன் வந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பார்ப்போம் இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். சரியா? நல்லது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.